Welcome to Viji's Web Academy. In this session, we shall see CBSE, NCERT, Hindi Class 8 Lesson 2's exercises. Shortly, I will be uploading the Lesson 3 also. So please subscribe to this channel so that you can get notified and kindly share it too. For any queries, please mail me at vijiswebacademy@gmail.com. Now, let's move on to the exercises part. So first we'll see shabdarth meanings பாத்தரலாம். First வந்து சாவ். சாவ் அப்படின்னா டேஸ்ட் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் சாஹ். தீவிர இச்சா, so that is taste. அடுத்தது சலாக். சலாக் அப்படின்னா சலாயி, தாத்து கி சட், அதாவது மெட்டல் பார்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து சலாக். ஓகே, அந்த இரும்பு பார் சொல்லுவோம்ல அது. முங்கரினா கோல், முட்டியாதார் லக்கடி, முங்கரி. ஸோ முங்கரி மீன்ஸ் கோல். கோல்னா ரவுண்டா இருக்கக்கூடிய, முட்டியாதார் லக்கடி, ஸோ பாப்டு உட்னு சொல்லுவோம் இல்லையா. ஜோ टोकने पीटने के काम आती है. ஸோ டோக்கனே பீட்னேனா பேங் பண்றதுக்காக யூஸ் பண்ற அந்த உட், அதுதான் வந்து முங்கரி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் பௌத்ரிக் அப்படின்னா ஆன்சிஸ்டர்ஸ் செஞ்சாங்க இல்லையா அந்த ஆக்குபேஷன், பூர்வீகமா தலைமுறை தலைமுறையா வருது சொல்றோம்ல, அதுதான். பூர்வஜோங்கா பிதா சே பிராப்த் யா பஷ்தைனி, அதான் அப்பா கிட்ட இருந்து வந்தது, இல்லைன்னா அப்படி ஆன்சிஸ்டர்ஸ் கிட்ட இருந்து வழி வழியா செய்யக்கூடிய அவங்களோட ஆக்குபேஷன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கப்த். கப்த் அப்படின்னா சேல்ஸ். ஓகே, ஸோ இட் இஸ் சோல்டு வெல்னு சொல்றோம்ல, நல்லா சேல்ஸ் ஆகுது, அதான் மால் கி பிக்ரி. ஓகே, நெக்ஸ்ட் வினிமை. ஸோ வினிமை அப்படின்னா அதல் பதல், வஸ்துவோங்கி அதல் பதல், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் திங்ஸ். வஸ்துவோன்னா திங்ஸ், குட்ஸ் சொல்லுவோம் இல்லையா. ஸோ பண்டம் மாற்று வியாபாரம். அந்த காலத்துல வந்து மணி இன்ட்ரடியூஸ் ஆகாம இருந்த ஒரு டைப் ஆஃப் வியாபாரம் தான் பண்டமாற்று வியாபாரம். யூ வில் கிவ் ஒன் திங் அண்ட் யூ வில் கெட், இன்ஸ்டெட் ஆஃப் மணி யூ வில் கெட் அதர் திங்ஸ் வாட் யூ நீட். ஸோ இந்த கதையில வந்துட்டு நம்ம பத்லு காக்கா வந்து என்ன பண்ணாரு, வளையல கொடுத்துட்டு அதுக்கு பதிலா ஹி வில் கெட் ஃபுட் கிரெயின்ஸ், அந்த மாதிரி அவருக்கு வேணுங்கிறது வாங்கிப்பாரு இல்லையா, அதுதான் வினிமை. நெக்ஸ்ட் வந்து கசர். ஸோ கசர் அப்படின்னா காட்டா பூரா கர்னா, ஆர் வி கேன் ஆல்சோ டெல் கமி, அதாவது டிசையர்டு சேலரி வந்து அவர் வாங்கிப்பாரு எப்ப, டியூரிங் தட் வெட்டிங் சீசன் இல்லையா. ஸோ தட் இஸ் கசர். நெக்ஸ்ட் நாஜுக். நாஜுக் அப்படின்னா வெரி சாஃப்ட், கோமல். ஓகே, ஸோ கண்ணாடி வளையலெல்லாம் ரொம்ப சாஃப்ட்னு சொல்லுவாங்கல்ல, பிரிட்டில், உடஞ்சு போயிடும். தட் இஸ் நாஜுக். நெக்ஸ்ட் பகடி. ஸோ பகடினா என்னது, சிர் பர் லபேட்டி ஜானே வாலி. சிர் அப்படின்னா தலை. ஓகே, ஸோ தலையில அப்படியே சுத்தி கட்டக்கூடிய கப்படே கி லம்பி பட்டி, அதுதான் வந்து பகடி. தலையில டர்பன்ஸ் கட்டுவாங்க இல்லையா, ஸோ தட் இஸ் கால்ட் பகடி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து மர்ஹம் பட்டி அப்படின்னா ஜக்மகா இலாஜ். ஸோ ஜக்மகா இலாஜ்னா அந்த ஊண்டு இருக்கும் இல்லையா, அடிப்பட்ட இடத்த வந்து காவ் பர் தவா லகாக்கர் பட்டி பாந்தனா, அதாவது மருந்து வச்சு அந்த இடத்த வந்து ட்ரெஸ்ஸிங் பண்றது. ஸோ அதுதான் மர்ம பட்டி. ஓகே, அடுத்தது மச்சியா. மச்சியானா சுத்தலி ஆதி சே பனி சோட்டி சவுகோர் சவுக்கி, அதாவது சுத்தலி அப்படின்னா ட்வைன்ஸ், அந்த வயர் மாதிரி இருக்கும்ல, அதுல பின்னப்பட்ட நாற்காலி, சேர்ஸ் சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாம் பிளாஸ்டிக் வர முன்னாடி அதுதான் இருந்துச்சு, அதுதான் सूती आदि से, सुतली आदि से बनी चोटी चौकोर. चौकोर्னா 4 கால்கள் வச்சது, அதனால அது நாற்காலி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சேர் தான் வந்து அப்படி சொல்லுவோம். அடுத்தது முகாத்திப். முகாத்திப் அப்படின்னா
தேக்கு கர் பாத்து கர்னா நம்மள முகம் பார்த்து பேசுறது. ஓகே, ஆன் சீயிங் அவர் ஃபேஸ் யூ டாக், ரைட்? ஸோ தட் இஸ் முக்காத்திப். அடுத்தது டலியா. டலியா அப்படின்னா கூட சொல்லுவோம் இல்லையா, அதுதான். பாஸ் கா பனா ஏக் சோட்டா பாத்திர. பாஸ் அப்படின்னா அந்த பேம்பு, அதுல தானே கூடை செய்வாங்க, மூங்கில்ல தானே. ஸோ அந்த கூடையில தானே அந்த பொண்ணு வந்து மாம்பழத்தை வச்சு கொண்டு வந்து நம்ம லல்லாக்கு கொடுத்தா இல்லையா, அதுதான் வந்து டலியா. நெக்ஸ்ட் ஃபப்னா. ஃபப்னா அப்படின்னா சஜ்னா ஆர் ஷோபா தேனா, அதாவது அழகுபடுத்துறது, டெக்கரேட் பண்றது. தட் இஸ் ஃபப்னா. ஓகே, so next we shall see Prashan Abhyas. So your question answers part. Kahani se, so from the story, बचपन में लेखक अपने के गांव चाव से क्यों जाता था और बदलू को बदलू मामा न कहकर बदलू काका क्यों कहता था. Okay. ஸோ பச்பன் அப்படின்னா டியூரிங் த சைல்ட்ஹுட் டேஸ். லேக்கக் நம்மளோட ரைட்டர் இருந்தார் இல்லையா, அவர் வந்து அப்பனே மாமா கே காவ், ஸோ தன்னுடைய மாமாவோட ஊருக்கு வந்துட்டு சாவ் சே கியோன் ஜாத்தாத்தா, ரொம்பவே ஆசைப்பட்டு போவார். சாவ் அப்படின்னா இன்ட்ரெஸ்டோட, டேஸ்டோட போவார், அந்த ஊருக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக. ஒரு பத்லு கோ பத்லு மாமா ந கஹ்கர், அவருக்கு வந்து பத்லு வந்து ஒரு விதத்துல பார்த்தா மாமா அப்படின்னு தான் கூப்பிடணும் அவரு. ஆனா அப்படி கூப்பிடாம அவர் வந்து பத்லு காக்கான்னு கூப்பிடுவார் இல்லையா, அதுதான் அந்த ஸ்டோரியில பார்த்தோம். ஏன் வந்து அவர் அப்படி கூப்பிடுறாரு? ஸோ பச்பன் மே லேக்கக் अपने मामा के गांव चाव से इसलिए जाता था क्योंकि. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு क्वेश्चन தான் இல்லையா. ஸோ பச்பன் சைல்ட்ஹுட் டேஸ்ல வந்து நம்மளுடைய ரைட்டர் வந்து மாமாவோட வீட்டுக்கு, கிராமத்துக்கு வந்து ரொம்பவே ஆசைப்பட்டு போவாரு இல்லையா. चाव से इसलिए जाता था बिकॉज, क्योंकि वहां बदलू उसे लाख की गोलियां बनाकर देता था. ஸோ அங்க வந்துட்டு நம்ம பத்லு காக்கா இருந்தார் இல்லையா, அவரு வந்து நம்ம ரைட்டருக்காக அந்த அரக்குல செஞ்ச அந்த பால்ஸ் மாதிரி, கோலியா அப்படின்னா பால்ஸ் இல்லையா, அதெல்லாம் டெய்லி கண்டிப்பா 1-2 செஞ்சு தருவாரு. ஜோ உசே பசந்த் தி, அதுதான் இவருக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா சின்ன பையனா இருந்தப்ப, அதனால அந்த ஊருக்கு போவாரு. லேக்கக் உசே பத்லு மாமா ந கஹ்கர். ஸோ லேக்கக் வந்து ரைட்டர் வந்து பத்லுவை வந்து மாமான்னு கூப்பிட மாட்டாரு. न कहकर, he will not call him mama, instead he will call badlu kaka, right? इसलिए कहता था क्योंकि, why do he tell that? Because गांव के सभी बच्चे, so அந்த வில்லேஜ்ல இருந்த எல்லா குழந்தைங்களுமே, சபி பச்சேனா all the children will call him காக்கா தான். ஸோ அங்கிள் மாதிரி தான், காக்கா வந்து சித்தப்பா அப்படி சொல்லுவோம் இல்லையா. ஸோ இட் இஸ் அ டைப் ஆஃப் ரிலேஷன். ஸோ அதனால எல்லா குழந்தைங்களும் காக்கான்னு கூப்பிட்டதுனால நம்ம ரைட்டரும் சின்ன வயசுல இருக்கும்போது மாமான்னு கூப்பிடாம he called him as காக்கா. ஓகே, नेक्स्ट क्वेश्चन, वस्तु विनिमय क्या है? सो वस्तु विनिमय, वस्तुना थिंग्स இல்லையா, குட்ஸ் சொல்லுவோம். வினிமய் அப்படின்னா அந்த வியாபாரம், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ்னா என்ன? வினிமய் கி பிரச்சலித் பद्धति क्या है? ஸோ இந்த வினிமய் அப்படின்னா நம்ம அந்த வியாபாரம் பண்றாங்க இல்லையா, ஸோ அது வாட் இஸ் தட் அண்ட் வாட் இஸ் திஸ் டைப் ஆஃப் बिजनेस அப்படின்னு क्वेश्चन. सो लेट अस सी द आंसर. उत्तर, वस्तु विनिमय एक पुरानी व्यापार पद्धति है. ओके, सो वस्तु विनिमयங்கிறது எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ்ங்கிறது இட் இஸ் an old type of business. புராணி வியாபாரம்னா பழங்காலத்துல செய்து வந்த ஒரு வியாபார முறை. ஓகேவா, பண்டமாற்று வியாபாரம் அப்படின்னு சொல்வோம். பண்டம் அப்படின்னா வஸ்து, திங்ஸ். जिसमें वस्तु के बदले वस्तु दी जाती है. सो जिसमें அதுல வந்து எப்படி இருக்கும்னா वस्तु के बदले, இப்ப நம்ம ஒரு திங்ஸை வந்து மற்றவர்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு பதிலா நம்ம வேற ஒரு திங்ஸை அவங்க கிட்ட இருந்து வாங்கிப்போம். ஓகேவா, पुराने समय में के वस्तु बदले
वैसे का लेन देन नहीं होता था. ஸோ அந்த காலத்துல புராணே சமைனா இன் ஓல்டன் டேஸ் வஸ்து பதிலே அதாவது திங்ஸை தான் மாத்தி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வியாபாரமா அது பண்ணிட்டு இருந்தாங்க. இது ஏன்னா தட் வாஸ் த டைம் வென் த காயின்ஸ் வேர் நாட் இன்ட்ரடியூஸ்ட். ரொம்ப வந்து காசை வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. நஹி ஹோத்தா தானா they were not being using this rupees. Instead they will exchange goods one another. Okay. आधुनिक व्यापार पद्धति में वस्तु के बदले धन का लेन देन होता है. ஆதுனிக் வியாபார்னா இப்ப இந்த மாடர்ன் டேஸ் ஆஃப் பிசினஸ்ல வந்து நம்ம என்ன பண்றோம், திங்ஸ் வாங்கிட்டு அதுக்கு பதிலா நம்ம பணம் தந்துருவோம் இல்லையா. தன் மீன்ஸ் மணி. ஸோ யூ வில் கிவ் மணி இன்ஸ்டெட் ஆஃப் குட்ஸ் இன் த மாடர்ன் பிசினஸ். ஓகே. नेक्स्ट क्वेश्चन, मशीनी युग ने कितने हाथ काट दिए हैं. ஸோ இது வந்து இட் இஸ் அ சென்டென்ஸ் ஃப்ரம் த ஸ்டோரி, ரைட். மெஷின்ஸ் வந்ததுக்கு அப்புறம் என்னாச்சு. ஸோ ரிகார்டிங் தட் इस पंक्ति में लेखक ने किस व्यथा की ओर संकेत किया है. ஸோ இந்த லைன்ஸ்ல வந்து பங்கினா லைன்ஸ்ல வந்து லேखक ரைட்டர் வந்து எதை வந்து குறிப்பிடுறாரு. சங்கேத் தியா ஹைனா வாட் இன்ஃபர்மேஷன் or message he is conveying from this. Okay, so let us read the answer first. मशीनीकरण के कारण हस्तशिल्प पर बहुत बुरा प्रभाव पड़ा है. ஸோ மெஷினீகரன் கே காரன்னா இப்போ வந்து எல்லாமே எதுக்கு எடுத்தாலும் நம்ம வந்து மெஷின்ஸ் தான் யூஸ் பண்றோம் இல்லையா. ஸோ அப்படி இருக்கிற இந்த காரணத்தினால ஹஸ்தஷில்ப் அப்படின்னா ஹேண்டிகிராஃப்ட், கைகளில் செய்யக்கூடிய அந்த பொருட்களை தான் நம்ம ஹேண்டிகிராஃப்ட்னு சொல்லுவோம் இல்லையா. பர் பகுத் புரா பிரபாவ் படா ஹை. புரா பிரபாவ் அப்படின்னா ஒரு बैड इंप्रेशन வந்து ஃபாலோ ஆயிடுச்சு. मशीनों के आ जाने से कई लोगों की आमदनी साधन न रहा. ஸோ மெஷினோ கே ஆ ஜானே சே இந்த மெஷின்ஸ் எல்லாம் வந்த காரணத்தினால என்ன ஆச்சு அப்படின்னா கை லோகோங்கி நிறைய பீப்புளுக்கு வாட் ஹேப்பன்ட் ஆம்தனி சாதன் அப்படின்னா தி சோர்ஸ் ஆஃப் இன்கமே இல்லாம போயிடுச்சு. ஓகேவா. ஸோ கையில செஞ்சு அவங்க வந்து வித்துட்டு இருந்தாங்க இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்டோரியில கூட நம்ம பத்லு காக்கா வந்து வளையல்கள் எல்லாம் வந்து கையில தான் செஞ்சு விற்பாரு. பட் பிகாஸ் ஆஃப் these machines என்னாச்சு, all started buying those, right. So they were not much interested in this. So அதனால what happened, he was in a poverty line. So source of income இல்லாம ஆயிடுச்சு. लोग बेरोजगार हो गए हैं. ஸோ லோக் அப்படின்னா பீப்புளுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பேரோஸ்கார் அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து இதனால ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து 10 பேத்த வச்சு ஒரு வேலை வாங்குற இடத்துல ஒரு மெஷின் ரீப்ளேஸ் பண்றோம் இல்லையா. ஸோ அந்த டைம்ல என்ன ஆகுது, அந்த 10 people become unemployed, right. So that is the reason. बढ़ गई है. So it is keep on increasing, right, because of this machines. பௌத்ரிக் விவசாய பந்து ஹோ கயா ஹை. அதாவது நம்ம வழி வழியா தலைமுறையா செஞ்சுட்டு வருவாங்க இல்லையா வேலைகள். ஸோ இப்போ நம்ம பத்லு காக்கா எடுத்துட்டாலே அவங்க அப்பா அவங்க ஆன்சிஸ்டர்ஸ் எல்லாம் they were making this bangles. ஸோ அதனால அவரும் அதுல தான் இருந்தாரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் it is getting blocked. Okay, बंद हो गया. ऊपर लिखी गई पंक्ति बदलू की दशा की ओर संकेत करती है. सो अदा இந்த லைன் இருக்கு இல்லையா, மெஷின் யுக் ने कितने हाथ काट दिए है. சோ இந்த மேல எழுதக்கூடிய சென்டென்ஸ் வந்து நம்ம பத்லு காக்கா இப்ப இருக்க நிலைமைய வந்து நம்ம ரைட்டர் வந்து சொல்றாரு. ஓகே, संकेत करती है. लाख की चूड़ियां का व्यवसाय बंद हो गया. சோ அந்த அரக்குல செய்யக்கூடிய அந்த வளையல்கள் இருக்கு இல்லையா, சோ அந்த ஒரு விஷயமே வந்து it is getting stopped because of this. इसका उसके जीवन पर बहुत प्रभाव पड़ता है. சோ அதனால என்ன ஆகுதுன்னா அவங்களோட ஜீவனமே, so to live a life வந்து it is getting very difficult for them. Okay, because they are jobless, right. उसकी आर्थिक स्थिति और स्वास्थ्य बिगड़ गया.
सो उसकी आर्थिक स्थिति அப்படின்னா फिनेंशियल कंडीशन ओके आर्थिक स्थिति और स्वास्थ्य भी बिगड़ गया அப்படின்னா हेल्थ इश्यूஸும் அதனால நம்ம பத்லு காக்காக்கு வந்துருச்சு இல்லையா எவ்ரிதிங் காட் டிட்டீரியோரேட்டட் பிகர்ட் அப்படின்னா அப்படியே அவங்க மெதுவா படிப்படியா அப்படியே புவர் ஆயிட்டே போனாங்க नेक्स्ट क्वेश्चन बदलू के मन में ऐसी कौन सी व्यथा थी जो लेखक से छिपी न रह सकी सो நம்ம பத்லு காக்கா இருந்தார் இல்லையா அவரோட மனசுல ऐसी कौन सी व्यथा ஏதோ ஒரு விஷயம் he had some distemper right agony இருந்துச்சு அவர் மனசுக்குள்ளார जो लेखक से छिपी न रह सकी அவர் அந்த ரைட்டர் கிட்ட இருந்து அத மறைக்கவே முடியல छिपी न सकीना he was not able to hide that matter what is that matter same मशीनीकरण के आने तथा कांच की चूड़ियों के प्रचलन एवं गांव में औरतों के कांच की चूड़ियों के पहनने के कारण सो फर्स्ट रीजन மெஷின் ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு இல்லையா மெஷிनीकरण के आने so that is the number 1 first reason I'll mark it number 1 here next तथा कांच की चूड़ियां के प्रचलन so this glass bangles right so they got much more பிரபலம் ஆயிடுச்சு அந்த glass bangles அதனால என்னாச்சு गांव में औरतों so villageல இருக்கக்கூடிய all the ladies started wearing this glass bangles right पहनने means to wear so के कारण बदलू का व्यवसाय बिल्कुल बंद हो गया है so he was not able to make his livelihood right அவர் பண்ணிட்டு இருந்த வேலையை யாராவது வாங்கினாதான் நம்ம பண்ண முடியும் இல்லையா அவர் யாருமே வாங்காத காரணத்தினால he stopped doing that उसकी आर्थिक स्थिति भी खराब हो गई है again आर्थिक स्थिति அப்படின்னா financial condition கொஞ்சம் கொஞ்சமா deteriorate ஆயிட்டே வந்துச்சு that is he is becoming poor day by day அப்படின்னா पैतृक काम को देने की व्यथा लेखक से छिपी सो அவர் தன்னுடைய ancestral அந்த வர்க் இருக்கு இல்லையா வழி வழியா நாங்க செஞ்சுட்டு வந்த அந்த வேலையை இனிமேல்ட்டு செய்ய முடியாம போயிடுமே அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் நம்மளோட லேखक கிட்ட இருந்து அவர் மறைக்க ட்ரை பண்ணாரு பட் he was not able to do that मशीनी युग से बदलू के जीवन में क्या बदलाव आया सो मशीनी युग வந்ததுக்கு அப்புறமா நம்மளோட பத்லு காக்கா இருந்தார் இல்லையா அவரோட ஜீவன் லைஃப் how did it take a change बदलाव आयाना என்னென்ன ஆச்சு அப்படிங்கறதான் क्वेश्चन सो मशीनी युग के कारण बदलू का सुखी जीवन दुख में बदल गया सो machines வந்த காரணத்தினால நம்ம பத்லு காக்காவோட सुखी जीवन पीसफुल लाइफ हैप्पी लाइफ எப்படி மாறுச்சு துக்கமே बदल गया दुख அப்படினா it became very sad ரொம்பவே மாறிடுச்சு गांव की सारी औरतें so அந்த வில்லேஜ்ல இருந்த all the ladies என்ன பண்ணாங்க कांच की चूड़ियां पहनने लगी they started wearing glass bangles இல்லையா so बदलू की कला को अब कोई नहीं पूछता था so बदलूவோட அந்த கலானா இது ஒரு கலை தான் இல்லையா இந்த மாதிரி பேங்கிள்ஸ் பண்றது கைகளால ஹேண்டிகிராஃப்ட் பண்றது சோ இப்ப அது யாருமே கவனிக்கிறதே இல்ல கோயி நஹி பூச்தா nobody is asking for that उसकी चूड़ियों की मांग अब नहीं रही थी so मांग அப்படினா அதுக்கு ஏத்த பைசா okay so he is not getting the value of his bangles so அதுவும் அவருக்கு கிடைக்கிறது இல்ல इसी कारण शादी व्यवहार में से मिलने वाला अनाज कपड़े तथा अन्य उपहार उसे नहीं मिलते सो நம்ம ஸ்டோரியில படிச்சோம் இல்லையா நம்ம பத்லு காக்கா யூசுவலா he doesn't get money so அவர் என்ன பண்ணுவார்னா இந்த மாதிரி ஒரு வெட்டிங் ஷாதி வந்துச்சு அப்படின்னா விவாஹ் வந்துச்சுன்னா அங்க அவர் என்ன வாங்கிப்பாரு தனக்கு வேணுங்கிற அந்த அனாஜ்னா ஃபுட் கிரெயின்ஸ்
कपड़े ना ड्रेसेस तथा अन्य उपहार அதர் கிஃப்ட்ஸ் உபஹார் அப்படின்னா அவருக்கு வேணுங்கிற மற்ற பொருட்கள் எல்லாத்தையுமே அவர் வாங்கிப்பாரு. இப்ப யாருமே இந்த பேங்கிள்ஸ் வாங்காதனால உசே நஹி மில்தே அவருக்கு அது எதுவுமே வந்து கிடைக்கல. உஸ்கி ஆர்த்திக் ஹாலத் பிகட் கயி. ஸோ ஆர்த்திக் ஹாலத்னா சேம் திங் வாட் வி saw in the last answer. ஃபினான்ஷியல் கண்டிஷன் வந்து became very weak. बिगड़ गई ना डिटीरियोरेट आइटे வந்துச்சு. जिससे उसके स्वास्थ्य पर भी बुरा असर पड़ा था. सो அதனால என்னாச்சு அப்படின்னா அவரோட ஹெல்த் கண்டிஷனும் வந்துட்டு மோசமாயிட்டே போச்சு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் இந்த மெஷின்ஸ் வந்த காரணத்தினால யூ கேன் நோ ஹவு பீப்புள் இஸ் கெட்டிங் அஃபெக்டட் சோ பேட்லி பிகாஸ் ஆஃப் திஸ் மெஷின்ஸ். அதுதான் வந்து இந்த ஆன்சர்ல சொல்ல வராங்க. ஓகே. So next, kahani se aage. So apart from the lesson, come let's read the question. आपने मेले बाजार आदि के में हाथ से बनी चीजों को बिकते देखा होगा. So आपने நீங்க வந்துட்டு மேலே அப்படின்னா எக்ஸிபிஷன்ஸ் ஃபேர் போயிருப்பீங்க இல்லையா? பாசார்னா அதான் மார்க்கெட் பிளேஸ்க்கெல்லாம் போவீங்க. ஸோ அங்கே வந்து ஹேண்ட் மேடு திங்ஸ் ஹாத் சே பனி சீசோன்னா கைவளை பொருட்கள் இல்லையா? ஹேண்டிகிராஃப்ட் சொல்வோம்ல. ஸோ அந்த மாதிரி பொருட்கள் விற்கிறத வந்து பார்த்துருக்கீங்க. बिकते मीन्स दे विल सेल दोस, राइट? आपके मन में किसी चीज को बनाने की कला सीखने की इच्छा हुई हो और आपने कोई कारीगरी सीखने का प्रयास किया हो तो उसके विषय में लिखिए. ஸோ நீங்க வந்துட்டு அந்த மாதிரி உங்க மனசுல ஏதாவது ஒரு பொருள் வந்து எப்படி செய்யறாங்க, பனானே கி கலானா ஹவு டு தே மேக் இட், டு யூ வாண்ட் டு லேர்ன் இட், सीखने का इच्छाना அந்த ஆசை வந்து இருந்துச்சா, और आपने कोई कारीगरी सिखाने का, कारीगरी அப்படின்னா அந்த மாதிரி ஒரு வேலையை, ஓகேவா, ஒர்க்மேன்ஷிப் சொல்வோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு வேலையை நீங்க கத்துக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா ஸோ அந்த மாதிரி விஷயத்தை பத்தி யூ ஹாவ் டு ரைட். ஸோ திஸ் இஸ் யுவர் ஓன் திங்கிங் क्वेश्चन ओनली. सो लेट अस सी द आंसर. मैंने मेले बाजार के हाथ से बने रंग बिरंगे खिलौने, रंगीन तथा सफेद मोमबत्तियां, हाथ के पंखे, जूट के बने सामान देखे है. ஸோ மேனே நான் வந்துட்டு இந்த மாதிரி எக்ஸிபிஷன்ஸ் இல்லை மார்க்கெட் பிளேஸ் போகும்போது ஹாத் சே பனே ஸோ கைகளால் செஞ்ச ஹேண்டிகிராஃப்ட் பொருட்களான சம் ஐட்டம்ஸ் யூ கேன் ரைட் இட் ஹியர். ரங்கு பிரங்கே கிலௌனே. ஸோ ரங்கு பிரங்கினா கலர்ஃபுல் டாய்ஸ், கிலௌனேனா டாய்ஸ் இல்லையா? அதுக்கப்புறம் ரங்கீன் தத்தா சஃபேத் மோமபத்தியா. பத்தியா மோமபத்தியா அப்படின்னா வேக்ஸ் கேண்டில்ஸ் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் வந்து ஹேண்ட்மேட்ல பண்ணுவாங்க. சஃபேத்னா ஒயிட் கலர். இப்போ வந்து கலர் கலரா கூட அழகழகா கேண்டில்ஸ் எல்லாம் கிடைக்குது இல்லையா? ஸோ அது. அதுக்கப்புறம் ஹாத் கே பங்கே ஸோ கையில வச்சிருக்கக்கூடிய அந்த ஃபேன் சொல்லுவோம் இல்லையா, குட்டியா விசிறி மாதிரி இருக்கும்ல, அதெல்லாம் வந்து ஸ்டில் தே டூ இட் வித் ஹேண்ட்ஸ் ஒன்லி, ஹேண்டிகிராஃப்ட் பொருளா தானே பண்றாங்க. அப்புறம் ஜூட் கே பனே சாமான். ஸோ ஜூட் யூ நோ ரைட், ஜூட் பேக்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்துட்டு எனக்கு பார்த்துருக்கேன் நான். தேக்கே ஹே, யூ ஹேவ் அ ஃபுல் ஸ்டாப் ஹியர். ஓகே, ஐ ஹேவ் சீன் தட். ஏ சாமான் அத்தியந்த மன்மோகக். ஸோ அதாவது இந்த பொருட்கள் எல்லாமே ரொம்பவே வந்து பார்க்க அழகா இருக்கும். மன்மோகக்னா நமக்கு அது வாங்கணும் போல, we will find it interesting, right? So मनमोहक होते हैं. So it will be very interesting to see that. मैंने एक कलाकार के पास जूट से बने सामानों को बनाना सीखना शुरू. So I started to make jute bags. கலாக்கார்னா அந்த ஜூட் பேக் செய்யறவர் இல்லையா? ஸோ அவர்கிட்ட போய் ஜூட் சே பனே சாமானோ அந்த ஜூட்ல வந்து என்னென்ன பொருட்கள் பண்றாருன்னு பார்த்து பனானா சிக்கானா ஷுரு கர் தியா. ஸோ ஹியர் யூ கிவ் அ ஃபுல் ஸ்டாப். ஸோ ஐ ஸ்டார்டட் லேர்னிங் தட். ओकेवा. लगभग 6 महीने सीखने के उपरांत, सो आफ्टर लर्निंग फॉर
ஃபார் ஆல்மோஸ்ட் 6 months. சஹ் அப்படின்னா 6 மாசம் வந்து நான் வந்து அதை கத்துக்கிட்டேன். சீக்னே கே உபராந்த் மே அப்னே ஆப், நான் வந்து அதுக்கப்புறம் நானே செய்ய ஆரம்பிச்சேன். ஐ ஸ்டார்டட் மேக்கிங் இட், சாமான் பனாக்கர் बेचने लगा. So I started selling that also. इससे मुझे अतिरिक्त आमदनी होने लगी. So எனக்கு வந்து இதனால நல்லாவே காசும் லாபமும் கிடைக்க ஆரம்பிச்சது. I was able to do this business. You know, some people will be much interested, right, in getting handicrafts, கைவினை பொருட்கள் வந்து வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி பீப்புள் வந்து என்கிட்ட வாங்க ஆரம்பிச்சாங்க. லைக் that you can write. Okay. So, लाख की वस्तुओं का निर्माण भारत में किन किन राज्यों में होता है? So, இந்த அந்த அரக்குல செய்யக்கூடிய அந்த திங்ஸ் இருக்கு இல்லையா, வஸ்துவும், ஸோ அது வந்துட்டு பாரத் நம்ம ஊர்ல வந்துட்டு எந்தெந்த स्टेट्स வந்து பண்றாங்க. किन किन राज्यों में होता है? लाख से चूड़ियों के अतिरिक्त क्या क्या चीजें बनाती है? ஸோ இந்த அரக்கு இருக்கு இல்லையா, அதை வச்சு வளையல் இல்லாம மற்ற என்னென்ன பொருட்கள் நம்ம செய்ய முடியும்? that is the question. So let us see the answer. लाख से बनी वस्तुओं का निर्माण भारत के राजस्थान, कर्नाटक, उत्तर प्रदेश आदि में होता है. ஸோ இந்த அரக்கு இருக்கு இல்லையா, இது வந்து இதை வச்சு நம்ம பொருட்கள் பண்ணோம். ஸோ அது வந்து எங்க பண்றாங்க அப்படின்னா இந்தியால ராஜஸ்தான், கர்நாடகா, உத்தர் பிரதேஷ் ஆதி மே ஹோதாக. ஸோ இந்த மாதிரி மாநிலத்துல தான் அது வந்து நிறைய உற்பத்தி பண்றாங்க. இப்ப இந்த அரக்க வச்சு லாக்கு சே சுந்தர் சுந்தர் கிலௌனே, ஸோ பியூட்டிஃபுல்லான டாய்ஸ் வந்து நம்ம மேக் பண்ணலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் கர்கி சஜாவட்டி வஸ்துயே ஆபூஷன். கர்கி சஜாவட்டி வஸ்துயே ஆபூஷன் அப்படின்னா வீட்டை டெக்கரேட் பண்ணக்கூடிய ஏதாவது ஐட்டம்ஸ் அந்த மாதிரி இதுல பண்ணலாம். மூர்த்தியா ஸ்டாச்சூஸ் பண்ணலாம். சூடியானா பேங்கிள்ஸ் பண்ணலாம். டாக் கானே மே முகர் அப்படின்னா அந்த சீல் வைப்பாங்க இல்லையா போஸ்ட் ஆஃபீஸஸ்ல, ஸோ அந்த சீலுக்கு வந்து இந்த அரக்கு தானே யூஸ் பண்ணுவாங்க. யூ மைட் ஹவ் சீன் திஸ், ரைட்? ஸோ அந்த நெருப்புல வந்துட்டு இந்த அரக்க காமிப்பாங்க, இந்த லாக்கை வந்து காமிப்பாங்க. ஸோ காமிச்சோடனே இட் வில் ஸ்டார்ட் டு மெல்ட், அந்த வேக்ஸ் மெல்ட் ஆகுற மாதிரி இது மெல்ட் ஆகும். அதுக்கப்புறம் எங்க நம்ம சீல் வைக்கணுமோ பார்சல் சர்வீஸ் மாதிரி அந்த இடத்துல எல்லாத்தையும் சேர்த்து அது சீல் இந்த அரக்க உருக்கி அதுல போடுவாங்க. ஸோ போட்டுனா என்ன ஆகும், இது நல்லா டைட்டா வந்து சீல் ஆயிக்கும். ஸோ அதுதான் வந்து டாக் கானினா போஸ்ட் ஆஃபீஸ்ல, முஹர் அப்படின்னா சீல்ஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பேக்கிங் சீல் பனாயி ஜாத்தி ஹே, அதை நான் சொன்னேன் இல்லையா, பேக் பண்றதுக்கு எல்லாம் பார்சல் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அது யாரும் பிரிக்க கூடாதுங்கிறதுக்காக சீல் வைப்பாங்க. ஸோ ஃபார் ஆல் திஸ் தே யூஸ் திஸ் லாக். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் அனுமான் और கல்பனா. ஸோ கல்பனா யோ கிரியேட்டிவிட்டி, உங்க திங்க் அண்ட் ஆன்சர் பண்ணும். நீங்க இது घर में मेहमान के आने पर आप उसका अतिथि सत्कार कैसे करेंगे? ஸோ घर में मेहमाना, இப்போ உங்க வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வராங்க அப்படின்னா ஆப் உஸ்கே அதிதி, ஸோ ஹவ் வில் யூ டேக் கேர் ஆஃப் தெம், எப்படி அவங்கள வரவேற்பீங்க, என்னென்ன பண்ணுவீங்க? ஸோ தட் இஸ் தி क्वेश्चन. ஸோ லெட்ஸ் see the answer. घर में मेहमान के आने पर मैं उन्हें यथोचित प्रणाम करके மே பைட்டா. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா எங்க வீட்டுக்கு விருந்தாளி வந்தாங்கன்னா, மெஹ்மான்னா கெஸ்ட் வந்தாங்கன்னா, நான் அவங்களுக்கு யதோச்சித் பிரணாம்னா டியூ ரெஸ்பெக்ட், ஐ வில் கிவ் தெம் டியூ ரெஸ்பெக்ட் அண்ட் மேக் தெம் சிட் ஃபர்ஸ்ட். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், உன்ஹே ஜல் பான் கராக்கர் உசே ஆனே கா காரன் பூச்சுங்கா. ஸோ அவங்களுக்கு நான் முதல்ல தண்ணி கொடுப்பேன். ஜல்பான் அப்படின்னா ஐ வில் கிவ் வாட்டர். ஸோ நம்ம பழக்கமும் அதே தான் இல்லையா? ஸோ வீட்டுக்கு யாரு வந்தாலும் முதல்ல அவங்க வாங்க உட்காருங்க சொல்லிட்டு we will give them water to drink.
ஓகேவா? ஸோ அதை தான் வந்து நானும் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அவங்க வந்த காரணத்தை நான் கேட்பேன். காரண் பூச்சுங்கா. உன்ஹே யதி பிதாஜி சே காம் ஹோகா. ஸோ அவர் வந்து அப்பாவை பார்க்க வந்திருந்தாருன்னா, ஓகே, பிதாஜி சே காம்னா அப்பாவை பார்க்க வந்திருந்தாருன்னா, தோ வே கப் தக் ஆயேங்கே. ஸோ அப்பா வந்து இப்போ வெளியே போயிருக்காரு, இவ்வளோ நேரம் ஆகும் வர்றதுக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். யஹ் பத்தாவுங்கா, ஐ வில் டெல் தெம். यदि वे रुककर इंतजार करते तो. ஸோ நீங்க வந்து வெயிட் பண்ணி அப்பாவை பாருங்க. ருக்குக்கர்னா யூ கேன் வெயிட் ஹியர். இந்தசார்னா அப்பா பார்க்கறதுக்காக நீங்க இங்க வெயிட் பண்ணலாம். तो उनके साथ प्रेम पूर्वक बातें करूंगा. सो அவர் கூட சேர்ந்து நான் அவர் கூட பேசிட்டு இருப்பேன். I'll just keep talking with him, with them. तथा उनकी सुविधा का ध्यान रखूंगा. उनकी सुविधा அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ஃபெசிலிட்டி வேணுமா? சுவிதா மீன்ஸ் ஃபெசிலிட்டி. So whatever they need, I will give them. So this is how I welcome my guests. Okay. So next question, आपको छुट्टियों में किसके घर जाना सबसे अच्छा लगता है? ஸோ உங்களுக்கு வந்து ஹாலிடேஸ், சுட்டி மீன்ஸ் ஹாலிடேஸ் இல்லையா? அப்போ வந்து யார் வீட்டுக்கு போகிறதுக்கு ரொம்ப பிடிக்கும்? யூஸ்வலி இன் ஹாலிடேஸ் வாட் வி வில் டூ, வி வில் கோ டு அவர் கிராண்ட் மதர்ஸ் ஹவுஸ், ரைட்? वहाँ की दिनचर्या अलग कैसी होती है? ஸோ இப்போ நீங்கள் இங்கே சிட்டிக்குள்ளே இருக்கீங்க, உங்கள் கிராண்ட் மதர் யாராவது வில்லேஜஸில் இருக்காங்க அப்படின்னா அங்க வந்து தினச்சரிய அப்படின்னா டே டு டே ஆக்டிவிட்டீஸ் வந்து எப்படி இருக்கும்? வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் யுவர் லைஃப் அண்ட் தேர் லைஃப்? ओके, सो यू जस्ट राइट इट इन योर ओन वर्ड्स. सो मुझे छुट्टियों में अपने नाना नानी के घर जाना सबसे अच्छा लगता है. सो என்னோட ஹாலிடேஸ் வரப்ப நான் வந்து என்னோட தாத்தா பாட்டி, நானா நானி அவங்களோட வீட்டுக்கு போறது ஐ லைக் த மோஸ்ட். सबसे अच्छा लगता है. ओके, सो वहाँ की दिनचर्या हमारे यहाँ की दिनचर्या से बिल्कुल अलग होती है. सो அங்க இருக்கிற அந்த டே டு டே லைஃப் வந்து நாங்க வாழ்ற இந்த சிட்டி லைஃப்ல இருக்கிற டே டு டே ஆக்டிவிட்டீஸ்க்கும் நிறையவே டிஃப்ரென்சஸ் இருக்கு. பில்குல் அலகுனா டோட்டலி தே ஆர் டிஃப்ரெண்ட். என்னன்னா वहाँ மாமா கே லடிக்கே லடிக்கி கே சாத் கேல்தே ஹுயே. ஸோ அங்க வந்து எங்க மாமா இருப்பாங்க, அவங்களோட பசங்க லடிக்கே, லடிக்கினா கேர்ள்ஸ், அவங்க கூட எல்லாம் சேர்ந்து விளையாடுவோம். கே சாத் கேல்தே, வி வில் பிளே வித் தெம். அப்புறம் கேத்தோம் கூம்னானா அங்க வயல் எல்லாம் இருக்கும், ஸோ அதெல்லாம் போய் சுத்துவோம். வி வில் ஜஸ்ட் ரோம் இன் த ஃபீல்ட்ஸ் நியர் பை. அதுக்கப்புறமா பாக் மே பேடு பர் சடுனா. ஸோ பாக் அப்படின்னா அந்த கார்டன்ல இருக்கக்கூடிய அந்த மரத்து மேலெல்லாம் ஏறுவோம் இல்லையா? கிராமத்துக்கு போனா கொய்யா மரம், சீதா மரம், ஸோ அந்த மாதிரிலாம் ஏறி பழங்களை பறிச்சு சாப்பிட்டு வெரி மச் இன்ட்ரெஸ்டிங், ரைட்? கர்மியோமே ஆம் தோடுனா. ஸோ சம்மர் சீசன் ஆனாலே நமக்கு என்ன கிடைக்கும்? மாம்பழங்கள் கிடைக்கும். ஸோ அதை மரத்து மேலே ஏறி வி வில் டேக் த மேங்கோஸ். அப்புறம் பாகு கே பேடோம் கி சாயா மே. பாகு கி பேட்னா அந்த கார்டன்ல இருக்கக்கூடிய அந்த மரங்கள் இருக்கு இல்லையா, அது பெரிய பெரிய மரமா இருக்கும், அதோட நிழல், சாயா மீன்ஸ் ஷேடு, அதுல வந்து அநேக் கேல் கேல்னா அச்சா லகுதா. அநேக்னா மெனி, ஓகேவா? ஏக்னா ஒன்று, அநேக்னா மெனி. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெனி கேம்ஸ் வி வில் பிளே. அதெல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஷாம் கோ நானி சே கஹானியா சுன்னா. ஸோ ஷாம் ஈவினிங் டைம் ஆயிடுச்சுன்னா எங்க பாட்டி அம்மா வந்து எங்களுக்கு எல்லாம் கதை சொல்லுவாங்க. கஹானி சொன்னான்னா யூஸ்வலா பாட்டி அம்மாலாம் நம்மளுக்கு புராண கதைகள் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் நான் கேட்பேன். ஏக் சாத் பைட்டுக்கர் கப்ஷப் கர்னா அச்சா லகுதா ஹை. கப்ஷப் அப்படின்னா காசிப்பிங். ஸோ எல்லாரும் சேர்ந்து ஒன்னா உட்காந்து ஜஸ்ட் பேசிட்டு இருப்போம். வி வில் பி சாட்டிங் வித் ஈச் அதர். ஸோ தட் இட் செல்ஃப் வில் பி வெரி நைஸ். ஸோ இதுதான் வந்து என்னோட ஹாலிடேஸ்ல நான் பண்ணுவேன். ஓகே, சீம்ஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங், ரைட்? Always we keep on watching TVs, being inside homes in our city life. When we go to villages, it's really different, right? We sit together and we chat with each other. So ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசும்போது we will come to know about other persons also. You also can try this out, okay?
So next question, मशीनी युग में अनेक परिवर्तन आए दिन होते रहते हैं. So machine வந்தது காரணத்தினால நம்ம என்ன ஆகுது, many changes, अनेक परिवर्तन आए दिन होते हैं, right? Day to day lifeல வந்து many changes நம்ம வந்து பார்க்கிறோம். आप अपने आसपास से इस प्रकार की किसी परिवर्तन का उदाहरण चुनिए और उसके बारे में लिखिए. ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, உங்க நியர்பைல இருக்கக்கூடிய இந்த மாதிரி யாராவது சேஞ்ச் ஆயிருக்கா, ஏதாவது உங்க சைட்ல சேஞ்ச் ஆயிருக்கா அப்படின்னு பார்த்து யூ கிவ் ஒன் எக்ஸாம்பிள் சீயிங் தட். ஓகே, ஸோ லெட் அஸ் ரீட் தி ஆன்சர். मशीनी युग के परिवर्तन का एक अच्छा उदाहरण कृषि है. ஸோ இந்த மெஷின் யுகத்துல வந்துட்டு ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடந்துச்சு அப்படின்னா அது வந்து அக்ரிகல்ச்சர்ல, ஸோ கிருஷி மீன்ஸ் அக்ரிகல்ச்சர்ல நடந்திருக்கு. என்னன்னு பார்ப்போம். पहले किसान हर काम हाथ से ही किया करते थे. ஸோ முதல்லலாம் வந்துட்டு கிசான்னா ஃபார்மர்ஸ், ஸோ தே வில் டூ ஈச் அண்ட் எவ்ரி ஒர்க் வித் தியர் ஹேண்ட்ஸ் இல்லையா. ஸோ கைகளால தான் வந்து ஃபுல்லா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. कुछ कार्यों के लिए बैलों का सहारा लेना पड़ता था. ஸோ சில வேலைகளுக்காக நம்ம வந்து காளை மாடு சொல்லுவோம் இல்லையா, பைல், ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சஹாரா லேனா படுத்தாத்தானா தே வில் கெட் ஹெல்ப் ஃப்ரம் द what oxes, correct? लेकिन आजकल हर काम मशीन से होता है. பட் என்னாச்சு, nowadays all the task எல்லா வேலையுமே வந்து மெஷின் பண்ணிடுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காளை மாட்டை வச்சு ஏறு உழுதாங்க இல்லையா. ஸோ யூ நீட் bullocks and you need persons to ride that, and it takes a lot of time also. So but it was being replaced by tractors இல்லையா. ஸோ அதே மாதிரி நாத்து நடுறதுக்கு அப்புறம் ஹார்வெஸ்ட் பண்றதுக்கு ஸோ எல்லாத்துக்குமே என்னாச்சு, மெஷின்ஸ் வர ஆரம்பிச்சிடுது இல்லையா. ஸோ அதனால இசுசே சோட்டே மஸ்தூர் பேக்கார், அதாவது சோட்டே மஸ்தூர்னா அந்த இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் பண்ணக்கூடிய அந்த லேபரர்ஸ் இருப்பாங்க இல்லையா, வயல்ல இறங்கி ஏர் உழுகிறது, நாத்து நடுறது, ஸோ இந்த மாதிரி வேலை செஞ்ச லேபரர்ஸ்க்கெல்லாம் என்னாச்சு, வேலை இல்லாம போச்சு. ஸோ தே வேர் யூஸ்லெஸ், ரைட், பிகாஸ் தே வேர் ஆல் ரீப்ளேஸ்ட் பை மெஷின்ஸ். அதனால உன்ஹே அப்னி ரோசி காம்னே ஷஹர் ஆனா படா. ஸோ அதனால அவங்களோட லைவ்லிஹுட் நாங்கள் வாழணும் இல்லையா. ஸோ ரோசி கமானே அப்படின்னா காசு வேணும் இல்லையா. இஃப் யூ ஒர்க் ஒன்லி யூ வில் கெட் மணி, தென் ஒன்லி யூ கேன் ஈட், ரைட், யூ கேன் மேக் ஃபுட் ஃபார் யுவர் செல்ஃப். ஸோ இந்த காரணத்தினால இன்கமே இல்லாம போயிடுச்சு. அதனால தே ஸ்டார்டட் மூவிங் டு த சிட்டிஸ். ஷஹர் ஆனா படா. ஸோ ஸ்லோலி தே ஸ்டார்டட் மூவிங் டு சிட்டிஸ். அங்க ஏதாவது வேலை கிடைக்குமா அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஓகே, ஸோ ஆல் திஸ் ஆர் பிகாஸ் ஆஃப் திஸ் சேஞ்சஸ் இல்லையா. மெஷின் யுகம் வந்ததுனால இந்த மாதிரி நிறைய ஃபேமிலிஸ்க்கு வந்து அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி வந்து ரொம்ப டிட்டீரியோரேட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் क्वेश्चन, बाजार में बिकने वाले सामानों की டிசைனோ மே ஹமேஷா பரிவர்த்தன் ஹோத்தா ரஹதா ஹை. ஸோ நம்ம மார்க்கெட்ல வந்துட்டு விற்கனே அப்படின்னா விற்கக்கூடிய பொருட்கள் இருக்கு இல்லையா, திங்ஸ். ஸோ அதோட டிசைன்ஸ் அது வந்து நாளுக்கு நாள் மாறிக்கிட்டே இருக்கு. ஸோ நம்ம என்ன பேசுவோம், ஸோ மார்க்கெட்ல இது புதுசா வந்திருக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா. आप इन परिवर्तनों को किस प्रकार देखे हैं? So how do you see these changes? Okay वा, so आपस में चर्चा कीजिए. You just discuss this answer. Okay, so வந்து இப்போ आंसर பார்ப்போம். आज का युग विज्ञान और तकनीक का युग है, right? so இந்த ஜெனரேஷன் வந்துட்டு இந்த யுகம் வந்துட்டு சயின்ஸ் இல்லையா, விஞ்ஞான் அப்படின்னா சயின்டிஃபிக்காகவும், தக்னீக் அப்படின்னா மெனி டெக்னிக்ஸ் யூஸ் பண்ற ஒரு யுகமா மாறிடுச்சு இல்லையா. ஆஜ் நித் நயே ஆவிஷ்கார் ஹோனே சே. ஸோ நித்னா டெய்லியே வந்துட்டு நயே ஆவிஷ்கார் அப்படின்னா
new inventions. Naye means new, aavishkar means inventions. Hone se nadandadanaala tarah tarah ki vastuye, many types of things வந்து நமக்கு வந்து மார்க்கெட் பிளேஸ்ல கிடைக்குது. बाजार में आ रही है, बाजार में वस्तुएं असीमित मात्रा में उपलब्ध है. ஸோ இந்த மார்க்கெட்ல வந்து இந்த மாதிரி திங்ஸ் வந்துட்டு லிமிட்டெட் ஸ்டாக்காக தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அசீமித் மாத்ரானா லிமிட்டெட் ஸ்டாக்காக இருக்கும், அவைலபிலிட்டி வந்து இருக்கும். லோக் கி ருச்சி, ஸோ மக்களுடைய அந்த ருச்சினா இன்ட்ரெஸ்ட், வாங்குறாங்களா என்னன்னு பார்ப்பாங்க இல்லையா. ருச்சி, ஆவசியகத்தா இம்பார்ட்டன்ஸ், அந்த திங்ஸோட இம்பார்ட்டன்ஸ், யூஸ் இருந்தாதான் நம்ம வாங்கணும் இல்லையா. तथा उनकी आय देखकर वस्तुएं बनाई जाने लगी. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த திங்ஸ் வந்து மார்க்கெட்ல நல்லா சேல்ஸ் ஆகுதான்னு ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட். ஸோ நல்லா சேல்ஸ் ஆக ஆரம்பிச்சதுன்னா they'll start producing it more இல்லையா. ஸோ எதெல்லாம் வந்து நிறைய டிஃப்ரெண்டா ப்ரொடியூஸ் ப்ராடக்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தா, கானே பஹனே தத்தா நித்திய பிரதி பிரயோக கி ஜானே வாலி வஸ்துவோம், நம்ம சாப்பிடுற ஐட்டம்ஸ்ல இருந்து அப்புறம் நித்திய பிரயோகினா டெய்லி யூஸ் பண்ற பொருட்கள் இருக்கும் இல்லையா, திங்ஸ் இருக்கும்ல, வஸ்துவோம், அதுல கி மாத்ராமே விவிததா, வி ஹாவ் வெரைட்டிஸ் இன் இட். விவிததா படுத்தி ஜாதி ஹேனா, நிறைய வெரைட்டிஸ் அதுல வளர்ந்துகிட்டே போகுது. அப்புறம் நயே நித் நயே ஃபேஷன் கா கப்படே. ஸோ ட்ரெஸ்ஸஸ் பத்தி சொல்லவே வேண்டாம். மார்க்கெட்ல வந்து இப்ப லேட்டஸ்ட் ட்ரெண்ட் என்ன இருக்குன்னு நம்ம கேட்டு கேட்டு பழகிட்டோம் இல்லையா. ஸோ ஃபேஷன் ட்ரெஸ்ஸஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி பாசார் பரா படா ஹை. ஸோ த மார்க்கெட் பிளேஸ் இஸ் ஃபில்ட் வித் சச் அ திங்ஸ் பிகாஸ் பீப்புள் ஆர் பையிங் இட் இல்லையா. ஸோ அதனால ஆல் தீஸ் சேஞ்சஸ் ஆர் ஹேப்பனிங். ஓகே. So next question, हमारे खान पान रहन सहन और कपड़ों में भी बदलाव आ रहा है. So हमारे खान पान நம்மளோட ஈட்டிங் ஹேபிட்ஸ் இருக்கு இல்லையா, அப்புறம் ரஹன் சஹன் வாழக்கூடிய இடங்கள், ஓகே, ஒரு கப்படும் நம்ம வேர் பண்ற ட்ரெஸ்ஸஸ், இதுல எல்லாத்துலயுமே கூட we have seen changes, बदलाव आ रहा है, நிறைய சேஞ்சஸ் ஆயிருக்கு. इस बदलाव के पक्ष विपक्ष के में बातचीत कीजिए. सो இந்த சேஞ்சஸ் பத்தின அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் பத்தி நீங்க வந்து பேசலாம். और बातचीत के आधार पर लेख तैयार कीजिए, then you make a writing out of it. okay, so विज्ञान के इस युग में जब सब कुछ बदल रहा है, so இந்த சயின்டிபிக் வேர்ல்ட்ல வந்து எல்லாமே வந்து மாறிக்கிட்டே இருக்கு இல்லையா. ஸோ அதுல வந்து நம்மளுடைய சாப்பாடு, கான் பான், ரஹன் சஹன், நம்ம இருக்கக்கூடிய அந்த இடங்கள், நம்ம வேர் பண்ணக்கூடிய க்ளோத்ஸ், கப்படம், இது மட்டும் மாறாம இருக்குமா என்ன? அச்சூத்தே நஹி ஹை, ஆல் திஸ் ஆர் ஆல்சோ பீயிங் டச்டு. ஓகேவா, அச்சூத்தேனா அன்டச்டு. ஸோ இதையும் வந்து தொட்டு பார்த்துருச்சு இந்த யுகம். இஸ் பத்லாவ் கா அசர் சப் பர் தேகா ஜா சக்தா ஹை. ஸோ இந்த சேஞ்சஸோட எஃபெக்ட், அசர் அப்படின்னா சேஞ்சஸ் வந்துட்டு எல்லாத்துலயும் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ லெட் அஸ் see, कुछ लोग की बातचीत को आधार मानकर कहा जा सकता है कि कुछ लोगों के विचार से यह बदलाव अच्छा है तथा कुछ इतनी तेजी से हो रहे बदलाव को शुभ संकेत नहीं मानते. सो சில people, कुछ लोग ना, few peoples வந்துட்டு அவங்க கிட்ட பேசினதை வச்சு बातचीत के आधार मानकर कह सकता है, we can tell that कुछ लोगों के विचार से यह बदलाव अच्छा है. so இந்த changes எல்லாம் ஒரு நல்லதுக்கு தான், it is really good, we can accept these changes. तथा कुछ इतनी तेजी से हो रहे बदलाव, तेजीனா very fast. so இந்த மாதிரி ஃபாஸ்டா சேஞ்ச் ஆகுது இல்லையா, இந்த ஃபுட் ஹேபிட்ஸ், the way we live, the way we dress, இதெல்லாம் வந்துட்டு it is not for good னு சில பேர் சொல்றாங்க. சுப சங்கேத் நஹி மான்தே. ஓகேவா, ஸோ சில பேர் வந்து இருப்பாங்க, தே கேனாட் அக்செப்ட் த சேஞ்சஸ் இல்லையா, அவங்க எப்படி இருந்தாங்களோ அப்படியே தான் இருக்கணும் ஆசைப்படுவாங்க. தே வில் நாட் அக்செப்ட் த நியூ திங்ஸ், அந்த மாதிரி சில பேரும் இருக்காங்க. இஸ் விஷய் பர்
दो समूह बनाकर पक्ष विपक्ष में अपनी बात रखते हुए विद्यार्थी स्वयं चर्च करे. ஸோ நீங்க என்ன பண்ணலாம்னா ரெண்டு பார்ட்டா உங்களை நீங்க வந்து பிரிச்சுக்கோங்க. ஒருத்தர் வந்து யூ கேன் டாக் அபவுட் த குட் திங்ஸ், அக்செப்ட் பண்ணிட்டு எப்படி சேஞ்சஸ் இருக்கு அப்படின்றது யூ கேன் டாக். அதர் சைட் வந்து பிகாஸ் ஆஃப் தீஸ் சேஞ்சஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் அந்த மாதிரி கூட யூ கேன் ஹாவ் अ डिबेट மாதிரி எடுத்துக்கோங்க. तथा बातचीत के आधार पर आलोक तैयार करें. then you have to write the outputs MOM மாதிரி minutes of the meeting எழுதுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பாசிட்டிவ் சைட் நெகட்டிவ் side of these changes you try to write out with all these points put together. Okay. So next section is பாஷா கி பாத். ஸோ பாஷா அப்படின்னா இந்த லாங்குவேஜ் இல்லையா, நம்ம வந்து கிராமத்துல எழுதின ஒரு கதை இது. ஸோ அதில் வந்து வந்த few lines let us see what they tell. Okay. बदलू को किसी बात से चिढ़ती तो कांच की चूड़ियां से. So this line we saw from the story, right? அவருக்கு ஒரு விஷயம் பிடிக்காது, என்னன்னா கிளாஸ் பேங்கிள்ஸ், வளையல்கள், கண்ணாடியில செஞ்ச அந்த வளையல். और बदलू स्वयं कहता है. स्वयं कहता है ना, அவரே வந்து சொல்லுவாரு என்னன்னா, जो सुंदरता कांच की चूड़ियां में होती है लाख में कहाँ संभव है. ஸோ எந்த அழகு வந்து அந்த கண்ணாடி வளையல்கள்ல கிடைக்குதோ அது வந்து இந்த அரக்குல செஞ்ச வளையல்கள்ல கண்டிப்பா வராது இல்லையா. ஸோ அதையும் அவரே சொல்றாரு. கிளாஸ் பேங்கிள்ஸ் திட்டவும் செய்யறாரு, அதே டைம்ல he is telling that they are very beautiful but that beautiness will not come in my bangles அப்படியும் சொல்றாரு இல்லையா. ஸோ ये पंक्तियों बदलू की दो प्रकार की मनोदशाओं को सामने लाती है. ஸோ இந்த சென்டென்சஸ் வச்சு நம்ம பார்க்கும்போது பத்லு காக்கா இருக்கார் இல்லையா, அவரோட தோ பிரகார் கி மனோதஷா, மனசுல வந்து ரெண்டு விதமான எண்ணங்கள். மனோதஷானா ஃபீலிங்ஸ், he had two feelings in his heart, right? दूसरी पंक्ति में उसे मन की पीड़ा है. so that is other இன்னொரு வேர்ட்ஸ்ல வந்துட்டு அவரு மனசு வந்து பெயின் ஆகுது. பீடா மீன்ஸ் பெயின், he feels the pain. उसमें व्यंग्य भी है, that is so व्यंग्य அப்படின்னா he feels the irony of that. हारे हुए मन से या दुखी मन से अथवा व्यंग्य में बोले गए वाक्यों के अर्थ சாமானிய நஹி ஹோத்தே. ஸோ ஹாரே ஹுயே மன்னா, அவர் வந்து ரொம்பவே மனம் உடைஞ்சு போயிருக்கார் இல்லையா, அது. யா துக்கி மன், ரொம்ப சேடான அவரோட ஹார்ட். அத்தவா வியக்ஞ மே போலே, ஸோ அந்த ஃபீலிங்ல, அந்த ஐரணி ஃபீலிங்ல பேசக்கூடிய அந்த வார்த்தைகள், வாக்கியம் கா அர்த் சாமானிய நஹி ஹோத்தா. சாமானிய அப்படின்னா இட் இஸ் நாட் ஜஸ்ட் சிம்பிள். ஓகேவா. ஸோ சாமானிய மீன்ஸ் ஆர்டினரி வேர்ட்ஸ் கிடையாது சரியா. நம்ம நார்மலா பேசுறதுக்கும் இந்த மாதிரி சென்டென்சஸ் வந்து தே ஹாவ் அ டிஃப்ரெண்ட் மீனிங் ஆஃப் தட். कुछ व्यंग्य वाक्यों का ध्यानपूर्वक समझकर एकत्र कीजिए. ஸோ நீங்க வந்து இந்த லெசன்ல இந்த மாதிரி சில சென்டென்சஸ் இருக்கு, யூ ஜஸ்ட் ரீட் இட் கேர்ஃபுல்லி அண்ட் யூ செக்ரிகேட் தோஸ். ஏக்கத்திர கீஜேன்னா அதெல்லாம் ஒன்னா எடுத்துக்கோங்க. और उनके भीतरी अर्थ, அதோட உள்ள இருக்க அர்த்தங்கள் என்ன அப்படின்னு பார்த்து யூ அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ரைட் த மீனிங் ஆஃப் இட். ஓகே. So let us see one sample here. बदलू ने मेरे दृष्टि देख ली और बोल पड़ा, यही आखिरी जोड़ा बनाया था. ஸோ பத்லு வந்துட்டு என்ன வந்து பார்த்தாரு எப்பன்னா, நான் வந்து அவரோட பொண்ணு கையில இருந்து மாம்பழத்தை வாங்கும்போது ஐ நோட்டிஸ்ட் த பேங்கிள்ஸ் இன் ஹர் ஹேண்ட், ரைட். ஸோ அதை வந்து நம்ம பத்லு காக்கா பார்த்துட்டு என்ன சொன்னாருன்னா, போலா படானா ஹி டோல்ட் யஹி ஆக்ரி ஜோடா, this is the last set of pair of bangles what I made அப்படின்னு சொன்னாரு. தத்தா ஜமீன்தார் சாஹப் கே பேட்டி கே விவாஹ் பர், ஸோ அந்த ஊரு ஜமீன்தாரோட பொண்ணோட கல்யாணம் வந்துச்சு இல்லையா, பேட்டி கே விவாஹ்னா மேரேஜ் வந்துச்சுல்ல, அப்ப வந்து
10 ஆனே பைசே முஜ்கோ தே ரஹே தே. எனக்கு வந்து கட்டுப்படியே இல்லாம சும்மா கொஞ்சமா தான் காசு கொடுத்தாங்க. அதனால நான் என்ன பண்ணேன், மேனே ஜோடா நஹி தியா, நான் வந்து அந்த பேங்கிள்ஸை வந்து அவங்களுக்கு கொடுக்கல. கஹா ஷஹர் சே லேலோ, இது வந்து நீங்க வந்து சிட்டில இருந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ திஸ் வாஸ் த சென்டென்சஸ் ஃப்ரம் த லெசன். கரெக்ட். ஸோ இஸ் கத்தன் மே, ஸோ இந்த ஸ்டான்ஸா படித்தோம் இல்லையா நம்ம. ஸோ அதில் வந்து உஸ்கே ஜமீன்தார் பர் வியக்ஞ கர்னா தா. ஸோ அதில் வந்து அவர் ஜமீன்தாரை பற்றி வந்து ஹி ஃபீல்ஸ் ஐரனி ஆஃப் ஜமீன்தார். என்னன்னா, ஜிஸ் பத்லு கி चूड़ियों की धूम सारे गांव में नहीं अपितु आसपास के गांवों में भी थी. அதாவது இந்த நம்ம பத்லு காக்காவோட பேங்கிள்ஸ் இருக்கு இல்லையா, வளையல், அது வந்து இட் வாஸ் நாட் ஓன்லி ஃபேமஸ் இன் ஹிஸ் வில்லேஜ் இல்லையா, ஆஸ்பாஸ் வில்லேஜ் நியர்பை வில்லேஜஸ்ல இருந்து கூட இங்கே வந்து வாங்கிட்டு போவாங்க இல்லையா. லோக் ஷாதி விவாஹ் பர், ஏதாவது வெட்டிங்ஸ் அப்படின்னா கண்டிப்பா பத்லு காக்கா வந்து இருப்பாரு. எல்லாத்துக்கும் அவர் தான் வளையல் செஞ்சு தருவாரு. உஸ்கே முஹ் மாங்கே மூல்ய தியா ஜாத்தே ஹே. முஹ் மாங்கே மூல்யனா அவர் என்ன கேட்கிறாரோ அதை அப்படியே அவங்க வந்து கொடுத்துருவாங்க. The people will give whatever he asks for the bangles during the weddings. கரெக்டா. இப்ப ஜமீன்தார் என்ன பண்ணாரு, ஜமீன்தார் உசே 10 ஆனே தேக்கர் சந்துஷ்ட் கர்னா சாஹதா தா. ஸோ ஜமீன்தார் வந்து அந்த மாதிரி எதுவுமே இவர்கிட்ட கேட்காம he just gave a little amount of money to him so that சந்துஷ்டான கர்னானா அதனால பத்லு காக்கா வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாரு அப்படின்னு நினைச்சிட்டு அவர் வந்து ஏதோ கொஞ்சம் காசு கொடுத்தாரு जमींदार வந்து. सो दूसरा व्यज्ञ उसे शहर पर किया है. सो செகண்ட் வந்து எது பத்தி அவர் சொல்ல வராரு அப்படின்னா, இந்த லைன்ஸ்ல சென்டென்ஸ் அது சிட்டிஸை பத்தி, ஷஹர் வந்து அந்த நகரத்தை பத்தி சொல்றாரு. என்ன அப்படின்னா, ஜமீன்தார் கே द्वारा उसको सिर्फ 10 आने देने पर उसने जमींदार को चूड़ियां शहर से लेने के लिए कह दिया. सो ஜமீன்தார் வந்து அவருக்கு வந்து ஜஸ்ட் வந்து கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் மணி தான் கொடுத்தாரு இல்லையா, சிர்ஃப் 10 ஆனே தேனே. ஸோ லிட்டில் அமௌண்ட் ஆஃப் மணி வந்து அது கட்டுப்படியே ஆகாது. பட் அந்த அமௌண்ட் வந்து அவர் கொடுத்த காரணத்தினால ஜமீன்தார்கோ சூடியா ஷஹர் சே லேனா, அவர் என்ன சொல்லிட்டாரு ஜமீன்தார் கிட்ட, நீங்க வந்து பேங்கிள்ஸை வந்து சிட்டிலேயே போய் வாங்கிக்கோங்க அப்படின்னு கஹ்தியா சொன்னார் இல்லையா. திஸ் வாஸ் த லைன். கியோங்கி, ஏன் அப்படி சொன்னாரு, பிகாஸ் ஷஹர் கி சூடியாங் கா மூல்ய, ஷஹர் கி சூடியானா சிட்டில இருக்கக்கூடிய வளையல்களோட விலை, மூல்யனா விலை வந்து உஸ்கே சூடியாசே அவரோட வளையல்களை விடவே சஹஸ்திர குணா மஹங்கா ஹே, 1000 times வந்து இட் வில் பி காஸ்ட்லி இல்லையா. ஸோ அப்படி போய் ஜமீன்தார் வாங்கினாதான் அவருக்கு இவரோட இம்பார்ட்டன்ஸ் வந்து தெரியும். ஸோ ஹீ வில் நோ த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பத்லு காக்கா. ஸோ அதனால அவர் ஜஸ்ட் என்ன சொல்லிட்டாரு, நீங்க சிட்டில போய் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டார் இல்லையா. ஸோ ஃப்ரம் தீஸ் சென்டென்சஸ் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு மச் பத்லு காக்கா ஹேஸ் இன் ஹிஸ் மைண்ட், அவரோட மனசு வந்து எப்படி எல்லாம் ஆயிடுது அப்படிங்கறத இந்த லைன்ஸ்ல இருந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே. सो बदलू कहानी में दृष्टि से पात्र है और भाषा की बात व्याकरण की दृष्टि से संख्या है. ओके. ஸோ நம்ம பத்லு இருந்தார் இல்லையா, அவரு வந்து இந்த ஸ்டோரியில கஹானில வந்து ஒரு பாத்திர மீன்ஸ் ஹி வாஸ் அ கேரக்டர் ரைட் இந்த ஸ்டோரி. और भाषा की बात அப்படின்னா கிராமர்ல பார்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா he is I mean it is called a noun இல்லையா. संख्या அப்படின்னா noun. किसी भी व्यक्ति, स्थान, वस्तु, विचार अथवा भाव को संख्या कहते हैं. So what do you call a noun? किसी भी व्यक्ति.
So it is a name of a person, or it can be a place, or it can be a vastu. Vastuna things. இந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து or a feeling. பாவ means feelings. So இது எல்லாத்தையுமே நம்ம வந்து noun ன்னு சொல்லுவோம் இல்லையா? So noun को संख्या को 3 भेदों में बांटा गया है. So there are 3 types of nouns we have. So first is what? व्यक्तिवाचक संख्या. So व्यक्तिवाचक संख्या ना proper nouns. जैसे शहर, गांव, पतली, मोटी, गोल, चिकना इत्यादि. So இப்போ வந்து it is a name of a place இருக்கலாம், it is a name of a person. So இந்த மாதிரி எது இருந்தாலும் that we call it as what? व्यक्तिवाचक, right? So for your reference I am writing here as proper noun. அடுத்தது जातिवाचक संख्या. जातिवाचक संख्या அப்படின்னா common noun. So I am just referring to as C. I think already you people will be familiar, right? जैसे चरित्र, स्वभाव, व्यंजन, आकार आदि द्वारा जाने वाली संख्या. सो காமன் நவுன்ஸ் தெரியும் இல்லையா உங்களுக்கு? ஜென்ரலா நம்ம வந்து ஒரு பிளேஸ் சொல்றோம், வித்தவுட் giving the name of the place, you are just calling a city அந்த மாதிரி சொல்றோம் அப்படின்னா then that is called a common noun இல்லையா? அடுத்தது third type வந்து abstract nouns, பாவவாச்சக் சங்கியா. So let me write here A, abstract nouns. That means what? You can feel it, right? That is what is abstract, right? So ஜெய்சே சுந்தரதா. சுந்தரதா அப்படின்னா beautiful, beautiness. அடுத்தது நாஜுக், fragile, பிரசன்னதா அப்படின்னா happy இத்தியாதி, जिसमें कोई व्यक्ति नहीं है. So இதுல வந்து எந்த நேம் ஆஃப் த பர்சன்ஸோ இல்ல நேம் ஆஃப் த ஷேப்போ எதுவுமே கிடையாது, சைஸ் எதுவுமே கிடையாது அதுல. பட் இட் இஸ் அ ஃபீலிங், परंतु उसका अनुभव होता है, करेक्ट? So it is just a feeling for you. So நீங்க இப்ப என்ன பண்ணணும்னா पाठ से तीनों प्रकार की संख्याएं चुनकर लिखो. So from the lesson you take இந்த ஒரு நவுன்ஸ்க்குமே வந்து எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து நீங்க எழுதணும். ஓகேவா? So first one is व्यक्तिवाचक संख्या. So proper nouns. So இங்க வந்து ஜமீன்தார் குறிப்பிட்டிருக்காங்கல்ல. So ஜமீன்தார் and பத்லு காக்கா of course. And பத்லு வந்து நம்ம ரைட்டரை வந்து லல்லான்னு கூப்பிடுவார் இல்லையா? So all these are व्यक्तिवाचक संख्यास. Okay. Next வந்து ஜாதிவாச்சக் संख्या பாத்தீங்கன்னா ஸ்திரியா. ஸ்திரியா அப்படின்னா லேடிஸ், okay, women. चारपाई, चारपाईना அந்த பெட், பேட்டினா பொண்ணு, பச்சே அப்படின்னா சைல்டு, சில்ட்ரன். அடுத்தது சூடியா அப்படின்னா பேங்கிள்ஸ். ஸோ ஆல் தீஸ் ஆர் ஜாதிவாச்சக் சங்கியா. நெக்ஸ்ட் வந்துட்டு பாவவாச்சக் சங்கியா வந்து பீமார். ஸோ பீமார் அப்படின்னா உடம்பு சரியில்லாம போனார் இல்லையா, அதுதான். அடுத்தது பேரோஸ்கார். ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட், அன்எம்ப்ளாய்டு சொல்கிறோம்ல, அதுதான் பேரோஸ்கார். பிரசன்னதா, ஹாப்பினஸ். வியக்தித்வ அப்படின்னா பர்சனாலிட்டி, ஓகே. சாந்தினா அப்படி சாந்தமா இருக்கிறது. படாயி, ஸ்டடீஸ். ஸோ ஆல் தீஸ் ஆர் அப்ஸ்ட்ராக்ட், ஓகே. ஸோ பாவவாச்சக் சங்கியா. सो नेक्स्ट வந்துட்டு गांव में बोली में कई शब्द के उच्चारण बदल जाते हैं. सो विलेज்ல வந்து பேசுறோம் இல்லையா அந்த பாஷைகள், அதுல வந்து சில வேர்ட்ஸ் வந்து உச்சாரணா pronunciation will be different. இப்ப कहानी में बदलू वक्त समय को பக்த். ஸோ வக்த் வந்து நான் அப்படின்னா என்ன டைம் இல்லையா, அவர் வந்து அதை பக்த் அப்படின்னு சொல்வாரு. அடுத்தது உம்ர, உம்ரனா ஆயுஷ் இல்லையா, நம்மளோட லைஃப், அதை வந்து உமர் அப்படின்னு சொல்வார். உமர் कहता है. इस तरह के अन्य शब्दों को खोजिए जिनके रूप में परिवर्तित हुआ हो. ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்டோரியிலிருந்து என்னென்ன வேர்ட்ஸ் பார்த்தீங்க நீங்க வில்லேஜஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ், அது எப்படி வந்து மாறுபடுது அப்படிங்கறத யூ ஹாவ் டு ட்ரை டு ஃபைண்ட் அவுட். ஓகே. ஸோ அது வந்து ப்ரொனவுன்சியேஷன்ல தான் மாறுபடும், அர்த்தமே நஹி, அதோட மீனிங்ஸ் வந்து மாறுபடாது. இப்ப உம்ர அது வந்து எப்படி சொல்றோம், உமர். அடுத்தது மர்து, அப்படி அதை வந்து மரத் அப்படின்னு சொல்றோம். ஸோ மரத் அப்படின்னா ஹஸ்பண்டை வந்து மரத் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பையா, அதை வந்து பையா அப்படின்னு சொல்றது. கிராம் வந்து காவ் அப்படின்னு மாறுபடுறது.
village இல்லையா? பையா means brother, கிராம் means கிராமம், villages. அடுத்தது அம்பா, அதாவது அம்மா, அம்மாவை வந்து அப்படி கூப்பிடுறது. அடுத்தது துர்பல், அதாவது துபலா அப்படின்னு சொல்றது. ஓகே, ஸோ ஆல் தீஸ் ஆர் வேர்ட்ஸ் விச் அந்த சவுண்ட்ஸ்ல ப்ரொனவுன்சியேஷன்ல வந்து டிஃப்ரென்சஸ் இருக்கும், பட் மீனிங்ஸ்ல வந்து தேர் வில் பி நோ சேஞ்ச். ஓகே, so with this we have come to the end of this lesson. Hope you all understood this exercises very well. Shortly I will be uploading the next lesson also, so please subscribe to this channel so that you can get notified, and kindly share it with your friends. For any queries, please mail me at vijiswebacademy@gmail.com. Thank you.